ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. மீனாட்சி ஃபோன் பண்ணி பேசி ரொம்பவே பயப்படுவாங்க. கார்த்திக் வந்து சமாதானப்படுத்திட்டு, நான் வந்தால் தீபாவோட தான் வருவேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. அப்போ ராஜா வந்து கார்த்திக் கிட்ட, அந்த ரியா வந்து பொம்பளை சாமியார் வேஷத்தில் தானே சுற்றிட்டுருக்கா, நம்ம அவளை கண்டுபிடிக்கணும்னா நம்மளும் ஆம்பளை சாமியார் வேஷத்தில் போனால் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்வாங்க. அதை கேட்டவொடனே கார்த்திக் ராஜாவும் முறைச்சி பார்க்க, சரி மாப்பிள்ள நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, ரியாவை பார்க்கறதுக்காக அட்வொகேட் வருவாங்க. ரியா அவங்கக்கிட்ட சீக்கிரமாகவே எனக்கு முன்ஜாமீன் வாங்குங்க, இந்த சாமியார் வேஷத்தில் உங்களை பார்க்கறது, நான் வெளியே போயிட்டு வர்றது யாருமே என்னை கண்டுபிடிக்கல தான், ஆனால் இதே மாதிரி என்னால் சுற்றிட்டு இருக்க முடியாதுல்ல, இது சீக்கிரமாகவே எனக்கு ஜாமீன் வாங்கி கொடுங்க, நான் அந்த அபிராமி வீட்டுக்கு மருமகளாக போகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட வக்கீலும் ஓகே சொன்னதும் பார்த்தீங்கன்னா, ரியா அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா வருவாங்க. உன்னை இந்த பொம்பளை சாமியார் வேஷத்தில் பார்க்கறதுக்கு நல்லதாக இருக்குது, நீ இப்படியே உட்காந்தன்னு வச்சுக்கிய, நீ பணத்தை தேடி போக வேண்டாம், உன்னை தேடி பணமே வரும், அதுக்கப்புறம் நீ பெரிய பணக்காரி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ரியா வந்து தேவையில்லாமல் என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்காம, நக்கல் பண்ணாமல் ஒழுங்கு மரியாதையே இங்கேருந்து போயிடு அப்படின்வாங்க. அப்போ ஐஸ்வர்யா ரியா கிட்ட, நீ தான் தீபாவை கடத்தி வச்சிருக்க போல இருக்கு, அவளை நீ விட்டுற, அதை என்ன பண்ணுற தெரியுமா, அவளை அப்படியே போட்டு தள்ளிடு, அவள் இல்லாமல் கார்த்திக் வந்து பைத்தியம் பிடிச்சிட்டு அலையணும், அதுக்கப்புறம் அந்த மீனாட்சி 2 குண்டு போட்டு அவளையும் சாவடிச்சிட்டு அப்படின்வாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு வந்துட்டு ரியா கேட்பாங்க, அந்த ஆனந்தை நீ வந்து கூப்பிட்டு போயிடு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா எங்கள் மாமியாரும் கொஞ்ச நாள்லேயே போய் சேர்ந்துருவாங்க, அந்த வருத்தத்துலேயே எங்கள் மாமனாரும் வந்து போய் சேர்ந்துருவாங்க, ஏன்னா எங்கள் மாமியார் போய் சேர்ந்துருவான்னு வந்துட்டு ஒரு அம்மா கிட்ட பூஜை பண்ண சொல்லியிருக்கோம், அதுக்கப்புறம் நானும் அவரும் அந்த வீட்டில் சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை வாழ்வோம், நான் ஆசைப்பட்ட மாதிரி அந்த வீட்டுக்கு நான் தான் மகாராணியாக இருப்பேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட ரியா ஐஸ்வர்யா பலார்னு அறிஞ்சிட்டு, நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் இது எல்லாமே பண்ணணுமா, முதல்ல தீபாவை நான் எதுக்கு கடத்தி வைக்க போகிறேன், நானே உங்கள் வீட்டில் தானே இருக்கேன், உங்கள் அம்மா வீட்டில், எனக்கே இடம் இல்லாமல் அங்கே எங்கே சுற்றிட்டு இருக்கேன், நான் தீபாவை கடத்தி கொண்டு போய் எங்கே வைக்க முடியும் அப்படின்வாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யா வந்துட்டு, அப்போ நீ தீபாவை கடத்தலையா, நீ தான் கடத்தினதா வீட்டில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட ரியாவும் வந்து, நான் கார்த்திக் கிட்டே மிரட்டினேன் தீபாவை கடத்திட போகிறேன்ட்டு, தீபாவை யாரோ கோவிலேருந்து கூப்பிட்டு போயிருக்காங்க, இது ரெண்டையுமே அவங்க முடிச்சு போட்டு பார்த்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த தீபாவும் கார்த்திக்கும் ஒன்று சேரலன்னு நீ சொல்லியிருக்க, ஒரு வேளை அவளை பலி கொடுக்கறதுக்கு கூட கூட்டிகிட்டு போயிருக்கலாம், அதை அவங்க தப்பாக புரிஞ்சிருக்கணும் அப்படின்வாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யா, அப்படியா இப்படி கூட நடக்குமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் அருணாச்சலம் வந்து, என்ன ஆனந்த் தீபா பற்றி என்ன தகவல் கிடச்சதா, கார்த்திக் என்ன சொன்னானா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ஆனந்த், இன்னும் இல்லைப்பா, கார்த்திக் வந்து தீபாவை தேடிட்டு தான் இருக்கானா அப்படின்வாங்க. மீனாட்சி வந்துட்டு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாமா, தீபா வர இன்னும் வரவே இல்லை, எங்கே இருக்கான்னு தெரியவும் இல்லை, எனக்கு அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்வாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு, எனக்கு என்னமோ அந்த ரியா தான் வந்து தீபாவை கடத்திருப்பான்னு தோணவே இல்லை, ஏன்னா அவளே இடம் இல்லாமல் அங்கே எங்கே சுற்றிட்டு இருக்கா, அவள் எப்படி தீபாவை வந்து கடத்தி வச்சிருப்பா, எனக்கு என்னமோ நம்ம ரெண்டையும் வந்துட்டு ஒன்றா பார்க்காம வேறு ஆங்கிளையும் யோசிச்சு பார்க்கணும் மாமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட அருணாச்சலமும், நீ சொல்கிறதுலாம் சரியாக தான் இருக்கும், வேறு என்ன ஆங்கிள் அப்படின்னு வந்து கேட்கும்போது, அதுக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு, ஒருவேளை தீபாவை வந்துட்டு யாருன்னா கடத்தி கொண்டு போயிட்டு பலி கொடுக்கறதுக்காக கூட கூப்பிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை கேட்ட அருண் வந்துட்டு, உன் வாயிலேருந்து ஒரு நல்ல வார்த்தையே வராதா, ஏன் இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்க, நீ வாயை மூடிட்டு சும்மா இரு அப்படின்வாங்க. அப்போ அருணாச்சலமும், இல்லை ஐஸ்வர்யா சொல்கிறதும் சரிதான், இதை நம்ம வேறு ஆங்கிளையும் யோசிச்சு தான் பார்க்கணும், ஆனால் எதுக்காக வந்து தீபாவை கடத்திட்டு போயிருப்பாங்க அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரியா பார்த்தீங்கன்னா மீனாட்சிக்கு கால் பண்ணுவாங்க. மீனாட்சியும் எல்லாருக்கிட்டையும் ரியா தான் கால் பண்ணுறா அப்படின்னு சொன்ன உடனே ஸ்பீக்கரில் போட சொல்லுவாங்க. அப்போ ரியா வந்துட்டு, என்ன மீனாட்சி ஸ்பீக்கரில் ஃபோன் போட்டிருக்க போல இருக்குது, நல்லது தான், இது எல்லாருமே கேட்கட்டும், நான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு டிமாண்ட் வைக்கிறேன், தீபா விடணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும், என்ன ஆனந்த் வந்து அவனும் பொண்டாட்டியாக ஏற்றுக்கணும், இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஓகே சொன்னால் உங்களுக்கு நான் தீபா விட்டுறேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது, இதுக்கு எல்லாத்துக்குமே 1/4 மணி நேரம் நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. இதை கேட்டவுடனே ஐஸ்வர்யா, நம்மக்கிட்ட தீபாவை கடத்தலன்னு சொல்லிட்டு இப்போ அவள் தான் கடத்தி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா, இவள் பெரிய ஆளாக தான் இருப்பா போல் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. இங்கே ஆனந்த் வந்துட்டு மீனாட்சிக்கிட்ட அவனோட ஃபோனை கொடு அப்படின்னு வந்து கேட்டு, அவள் எந்த நம்பர்லேருந்து கால் பண்ணியிருக்கான்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நம்பர் வந்து எதுன்னு பார்ப்பாங்க. ஆனால் அது ஆனந்தோட பேரில் இருக்கும். அதை பார்த்த உடனே உன்னோட பேரில் தான் இருக்காருன்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு ஆனந்த் வந்து, எல்லாமே என்னால் தான் வந்தது பிரச்சனையே, அவளை நான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கவே கூடாது, இவள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கா அப்படின்வாங்க. அப்போ மீனாட்சி வந்து, இவள் எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, தீபாவை போட்டு தள்ளிடுன்னு வேற சொல்லிட்டு இருக்கா, எனக்கு என்னோடய வாழ்க்கையை விட தீபாவோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம், நான் தீபாவை விட்டுட்டேன்னா என்னோடய வாழ்க்கையை கூட நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே அருணாச்சலம், உன்னை என்னம்மா நாங்கள் அப்படியே எல்லாருமே விட்டுருவோமா, நாங்கள் எல்லாருமே இருக்கோம்ல, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக வந்து கார்த்திக்கு தீபாவை கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா,
தீபாவை ஒரு சாமியார் அம்மா யாருக்குமே தெரியாமல் ஒரு காட்டு வழியில் கூப்பிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ தீபா அவங்கக்கிட்ட எங்கே கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கே அது தெரிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. தீபாவும் அவங்க கூட போயிட்டுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் ஒரு அம்மன் சிலை இருக்கும். அதை பார்த்த உடனே தீபா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அப்போ அந்த சாமியார் அம்மா தீபா கிட்ட, நீ கோவிலுக்கு அடிக்கடி வருவ, நான் உன்னை பார்த்துருக்கேன், எப்போவுமே நீ கவலையாகவே இருந்திருக்க, உன் முகத்தில் சந்தோஷம் நான் பார்த்ததே இல்லை. அம்மனுக்கு கவலைப்படுறவங்கள பிடிக்காது, சந்தோஷமாக இருந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதனால உன்னோட குறை என்னன்றதை என்கிட்ட சொல்லுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு தீபாவும், எங்கள் அத்தைக்கு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அதுக்காக நான் ஒரு பரிகாரம் பண்ணலான் இருக்கேன், அதுக்கு தான் நான் கிளம்பி போகலான் இருக்கேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட அந்த அம்மாவும், ஏம்மா நீ அந்த பரிகாரத்தை தனியாக பண்ண முடியாது, உனக்கு கூட ஒரு ஆள் வேணுமே அப்படின்வாங்க. ஆமாம், என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட அந்த சாமியார் அம்மாவோ, ஓ உன்னோட ஃப்ரெண்டு வந்து உனக்கு எல்லாமே பண்ண போகிறாளா, சரி அதுக்கு நேரம் ஆகுதுல, நீ கிளம்பு அப்படின்வாங்க. தீபா வந்துட்டு, ஆமாம்மா நான் கிளம்புறேன், ஆனால் நான் போகிற காரியம் முடிஞ்சிருமாம்மா, நல்லபடியாக அந்த பரிகாரம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்டால் அந்த சாமியார் அம்மாவும், இப்படி போகிற காரியம் முடியாது, ஆனால் உன்னால தான் முடிச்சு வைக்கப்படும் அப்படின்வாங்க. அதை கேட்டால் தீபா ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது, சரி நீ போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா இந்த சாமியோட கயிறை கையில் கட்டிட்டு போ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே தீபாவும் சரின்னு சொல்லிட்டு அந்த கயிறை வந்து கட்டிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் எண்டாகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.